எல்லாருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணை என்னவென்றால், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் இந்த ஆணையை அவர்கள் மாற்றி செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் ஒற்றுமையாக இல்லாதபடியால் பாராளுமன்ற தேர்தலிலே கூடுதலாக ஜேவிபி அரசாங்கத்திற்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்தபடியே, ஆனால் இந்த பிரதேச சபை நகரசபை தேர்தல்களிலே வடகிழக்கிலே நான் நினைக்கின்றேன் பாரிய பின்னடைவை ஜேவிபி சந்தித்திருக்கிறது. மக்களும் எங்களுடைய தமிழர்கள் ஆளக்கூடிய வகையிலே தங்களுடைய ஆணையை தந்திருக்கிறார்கள். அதைவிட மேலாக ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்று செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே, தமிழ் விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையிலே தான் செயல்படக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதை சாத்தியப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது யாரும் தனித்து ஆட்சி செய்கின்ற வாய்ப்புகள் இல்லாதிருக்கிறது. வடகிழக்கிலே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரச்சாரத்திலே சொன்னது போல தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கான செயல்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாங்கள் தமிழிசை கட்சியோடும் பேசுகிறோம். கயந்திரமார் பொன்னம்பலத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய முதல் ஆட்சி அமைக்கின்ற செயல்பாடுகள் தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் இருக்கும். அந்த வகையிலே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆரம்ப அடிக்கல்லாக, ஆரம்ப ஒற்றுமைக்கான ஒரு செயல்பாடாக இது அமையும். இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒரு ஒற்றுமையான ஒரு அணியாக மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் மக்கள் ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாக்குகளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையாக அளிக்கவில்லை, கிளிநொச்சியை தவிர. என்னை பொறுத்த மட்டிலே அது மக்களுடைய ஆணை, ஆசை, விருப்பம் எல்லாம் இந்த தேர்தலிலே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் சிங்கள கட்சிகள் எங்களுடைய தேசத்திலே கொடிகட்டி பறக்கின்ற வாய்ப்புகளை நாங்களே உருவாக்கிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இன்னும் நாங்கள் இன்றுதான் அந்த இத்தனை வடகிழக்கிலே இத்தனை சங்கி சின்னம் ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்பதை இன்றுதான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே மக்கள் பொதுவாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதன் அர்த்தம் நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள் என்பது தான். ஆகவே எவ்வளவு ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கிறோம் என்பதை நாங்கள் வெகு விரைவிலே அறிவிக்கின்ற சூழல் ஏற்படும். அதே போல் யாரோடு இணைந்து நாங்கள் ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்ற விஷயத்தையும் நாங்கள் வெகு விரைவிலே மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே எங்களுடைய நிலங்கள் பல திணைக்களங்களின் ஊடாக அரசாங்கம் அபகரித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் தட்டுத்தெளிவாக பேசியிருக்கிறோம், போராடி இருக்கின்றோம், தடுத்து இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு சொந்தம். அரசாங்கம் அதை எடுக்க முடியாது. ஆகவே இந்த கபடத்தனமான ஒரு செயல்பாட்டை அனுரா அரசு செய்திருக்கிறது. அந்த அனுரா அரசு இப்படியான விஷயங்களை செய்யும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக அணிதிரள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மக்கள் தந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் ஜேவிபிக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்திருப்பார்கள். ஆகவே எங்களுடைய நிலம், எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய இனம் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும். இந்த கபடத்தனமான அரசாங்கம் அதைவிட ஜனாதிபதி இப்படியான எங்களுடைய தேசத்தை, பூர்வீகத்தை, நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை ஒழிக்கின்ற வகையிலே இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம்.
அந்த வகையிலே நிச்சயமாக இதை நாங்கள் எதிர்ப்போம். பாராளுமன்றத்திலும் இதற்கான கண்டனங்களை தெரிவிப்போம். அரசாங்கம் இதை மீளப்பெற வேண்டும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வருகின்ற அது போராட்டத்தினூடாக கொண்டு வருகின்ற நிலைப்பாட்டை நாங்கள் செய்வோம். பொறுத்தமட்டிலே எந்த கடவுள் வந்து சொன்னாலும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை ஒரு பாலைவனமாக மாறுவதற்கு அனுமதிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே ஜனாதிபதியாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், இந்த இரண்டு விடயங்களிலும் எங்களுடைய மக்களுடைய இந்த பாலைவனமாக மாறுகின்ற செயல்பாட்டை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க மாட்டோம். அவை ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்தெல்லாம் இங்கு எடுபடாது. என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே கடலும் நிலமும் ஒன்றாக இருக்கிறபடியால் எங்களுடைய இந்த விடயங்களை நாங்கள் அனுமதித்தோமாக இருந்தால் மன்னார் மாவட்டம் நிச்சயமாக பாலைவனமாக மாறும். மக்கள் இடம்பெயர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்தியாவுக்கோ அல்லது பக்கத்து ஊர்களுக்கோ பக்கத்து பிரதேசங்களுக்கோ போகிறதுக்கூடிய சந்தர்ப்பங்களை இப்படியான விடயங்கள் உருவாக்குகின்ற சூழலை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. அந்த வகையில் ஜனாதிபதியாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், மக்களை காப்பாற்றுவதற்கான அத்தனை விடயங்களையும் நாங்கள் முன்னின்று செய்வோம்.